இணையம் முழுவதும் வைரலா பேசக்கூடிய ஒரே விஷயம் வங்கதேசத்தோட தந்தையோட சிலை உடைக்கப்பட்டதான். யாரு இவரு? இந்தியாவிலிருந்து பிரிந்து 1947ல பாகிஸ்தான் தனி நாடா உருவாகுச்சு. கிழக்கு பாகிஸ்தான்ல உருது தான் அதிகாரப்பூர்வ மொழியாக இருந்தது. இந்த மொழிய தான் வங்க மக்களும் பேசணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா மக்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது மாணவர் குழு தலைவரா இருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் அவரும் இந்த போராட்டத்துல ஈடுபடுறாரு. அவர் ஈடுபட்டனால சிறையிலையும் அடைக்கப்படுறாரு. பின்னர் விடுவிக்கப்படுறாரு. 1961ல வங்க மக்களோட இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. 1970ல நடைபெற்ற பாகிஸ்தான் பொதுத் தேர்தல்ல முஜிபுர் ரஹ்மான் அவாமி லீக் கட்சியினுடைய தலைவரா பங்கேற்று வெற்றியும் பெறாரு. ஆனா அவர் பிரதமரா வர்றதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால முஜிபுர் ரஹ்மான கைது பண்ணாங்க. அவரை நாடு கடத்தினாங்க. கிட்டத்தட்ட இந்த போர் 13 நாட்கள் நடைபெற்றது. அப்போது இந்திரா காந்தி அவர்கள் வங்கதேசத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு பாகிஸ்தானோட போர்ல ஈடுபடுறோம். கிட்டத்தட்ட டிசம்பர் 16ஆம் தேதி பாகிஸ்தான் நம்மகிட்ட சரணடைகிறாங்க. அதுக்கப்புறம் வங்கதேசம்